சிலிண்டர் விலை குறைப்பு ஆட்சியரக பகுதியில் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்த மகளிர். சர்வதேச மகளிர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பெண்களுக்கு தங்கள் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இப்படியான நிலையில் இந்த நாளை மேலும் சிறப்பாக்கும் வகையில் பிரதமர் மோடி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதன்படி வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ₹100 குறைக்கப்படுவதாக மகளிர் தின ஸ்பெஷல் அறிவிப்பாக தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார். அதில் சிலிண்டர் விலை குறைப்பால் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களின் நிதிச்சுமையை கணிசமாக குறையும், சமையல் எரிவாயுவை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதன் மூலமாக குடும்பங்களின் நலமான வாழ்க்கையையும் ஆரோக்கியமான சூழலையும் உறுதி செய்ய முடியும். மேலும் இந்த அறிவிப்பு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மற்றும் அவர்கள் எளிதான வாழ்க்கை வாழ்வதை உறுதி செய்வது போன்ற பாஜகவின் கொள்கைக்கு ஏற்ப உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்த நிலையில் சிவகங்கையைச் சேர்ந்த பெண்கள் ஆட்சியரக பகுதியில் தங்களுக்கு விலை குறைப்பு மிக பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பாரத பிரதமருக்கு நன்றியும் தெரிவித்தனர். மேலும் இதன் மூலமாக பணத்தை சேகரித்து மற்ற தேவைக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இன்று வெள்ளிக்கிழமை மதியம் சுமார் 1 மணி அளவில் தெரிவித்தனர். பேர் தினேஷ் கிறிஸ்டி, ஊர் சிவகங்கை தான். பாரத பிரதமர் சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காங்க. இப்போ ₹100 கம்மி பண்ணியிருக்காங்க. மகளிர் தினத்தன்னைக்கு பாரத பிரதமர் எங்களுக்காக எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து குறைச்சதுனால எங்களுக்கு அந்த 100-200 சேவ் பண்ணுறதுனால அங்கேருந்து ட்ராவல் பண்ணுற பெட்ரோல் சார்ஜு, சந்தைக்கு போகிறது, ஏன்னா எங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களை காட்டியும் வீட்டில் ஃபேமிலியில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எங்களுக்காக அவங்க குறைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகளிர் தினத்தன்னைக்கு எதுவும் பாரத பிரதமர் குறைச்சது மகளிருடைய கஷ்டத்தை உணர்ந்த பிரதமராக நாங்கள் உணர்றோம். எனது பெயர் ஷெரின் ஃபாத்திமா. எனது ஊர் சிவகங்கை. நான் சும்மா சாதாரண குடும்பத்தை சார்ந்த பெண் தான். எனது தந்தை வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு மாணவி, அரசு மகளிர் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி. எரிவாயு விலை, சிலிண்டருடைய விலை பாரத பிரதமர் 100 குறைத்திருக்காரு. இது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இந்த காசின் மூலியமாக என்னால் நிறைய பொருட்கள் வாங்க முடியுது, காலேஜோட ஃபீஸ் கட்ட முடியுது. இந்த மாதிரி பல வகையில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மகளிர் தின நாளையொட்டி பாரத பிரதமர் இந்த அளவுக்கு மகளிர்களுக்காக இவ்வளவு தொகையை கம்மி பண்ணியிருக்கிறது மகளிர்களுக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்குது. ஸோ என்னோட நேம் கனகா, நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து பிரேக்கிங் நியூஸ் பார்த்திங்கன்னா சிலிண்டர் விலை ₹100 குறைச்சிருக்குதா வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹600, ₹500, ₹800 வித்த சிலிண்டர் இன்றைக்கி 1100 வரைக்கும் கூடிச்சு. திரும்ப இன்றைக்கி ₹100 குறைச்சிருக்காங்க. ஸோ தேர்தல்னால இதை குறைக்கிறாங்களா இல்லை என்னன்றது தெரியல. இதுக்கு முன்னாடி சிலிண்டர் விலையை குறைக்க சொல்லும்போது எண்ணெய் நிறுவனங்கள் விலையை குறைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டைமில் கரெக்டாக குறைச்சிருக்காங்க. ஸோ மகளிர் எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு ₹100 குறைக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இனிமேல் மற்ற விலைவாசிகளும் இதே மாதிரி கொஞ்சம் பார்த்து குறைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. கனகா. வணக்கம், என்னோட பேர் ஆனந்தி, சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, பாரத பிரதமர் நமக்காக மாதம் ₹100 சிலிண்டர் விலை கம்மி பண்ணியிருக்காங்க. மாதம் ₹100 வருஷத்துக்கு எப்படியும் ₹1200 நமக்கு தேவையான மெடிக்கல் செலவு, காய்கறி செலவு இந்த மாதிரி நம்ம மிச்சம் பண்ணி பார்த்துக்கிறலாம். இதுக்காக பாரத பிரதமருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.